Hello friends, this is Maha. How are you all? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? In this video, I'm going to teach you how to frame long sentences in English. அதாவது ஒரு பெரிய சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணி பேசுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், தமிழில் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் இந்த வீடியோ முடியும் போது இந்த சென்டென்ஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக நல்லா புரிஞ்சு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் நீங்கள் பேசி பழக போகிறீங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம வாசிக்கலாமா? நேற்று நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது நான் அருணை பார்த்தேன். எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா சென்டென்ஸை ஃபஸ்ட்டு பிரித்து நீங்கள் பழகுங்க. ஓகேங்களா? நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸை நம்ம பார்த்திங்கன்னா 2 தனி சென்டென்ஸாக நம்மளால் பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம்? நேற்று நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது, இது ஒரு சென்டென்ஸை நாம் பிரிச்சிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதுதான். செகண்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கு? நான் அருணை பார்த்தேன். இப்போ நம்ம சென்டென்ஸை தனித்தனியாக உடச்சி பிரித்தாச்சு. இப்போது நம்ம இங்கிலீஷில் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம பேசும்போது எதிலிருந்து நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். எப்பயுமே நீங்கள் தமிழில் எந்த சென்டென்ஸ் கடைசியாக இருக்குது, அதாவது தமிழில் எந்த சென்டென்ஸ் இங்கே கடைசியாக இருக்குது? நான் அருணை பார்த்தேன். நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது கடைசி சென்டென்ஸை தான் ஃபர்ஸ்ட்டில் பேசணும். ஃபர்ஸ்ட்டில் இருக்க சென்டென்ஸை நீங்கள் கடைசி பேசணும். புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த சென்டென்ஸில் எது கடைசி இருக்குது, அதாவது எது ரெண்டாவதாக இருக்குது அப்படின்னா நான் அருணை பார்த்தேன். அப்போனா நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கும் போது இந்த சென்டென்ஸை தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசணும். பேசுகிறீங்களா? ஓகே, இது எப்படி பேசலாம்? என் கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. உங்களுடைய ஆன்சரை என் கூட சேர்ந்து கமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க. நான் இருக்கேன், எப்பயும் உங்கள் கூட தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஓகே, உங்களை எப்படியாவது இங்கிலீஷில் பேசிக் சென்டென்ஸ்லாம் பேச வைக்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அது நிறைவேறும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், பார்த்தேன், பார்த்தேன், பாஸ்ட். ஓகேங்களா? ஓகே, இது எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும், அதுக்கப்புறம் வேர்ப், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான் தான் சப்ஜெக்ட். வேர்ப் என்ன? பார்க்குறது, இதுதான் வேர்ப். ஆப்ஜெக்ட் என்ன? நான் பார்க்குற ஒரு செயலை செய்கிறேன், அந்த செயலை யார் வாங்கிக்கிறா, அதாவது அதை யார் ரிசீவ் பண்ணுறா? அருண். ஆப்ஜெக்ட். உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன். பேசலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகேங்க, சப்ஜெக்டை பேசியாச்சு. நான். செகண்ட் வேர்பை பேசினா, வேர்ப்னா பார்த்தேன். பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவேன் இங்கிலீஷில்? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிடுங்க. சா. இந்த இடத்துல நீங்கள் லுக், வாட்ச் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. பார்த்தேன், சி தான் சொல்லணும். சி அப்படின்னா பார்க்குறது. இங்கே பார்த்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பார்த்தேன் பாருங்க, பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த சியை இங்கே பேசக்கூடாது. ஐ சி அப்படின்னு பேசக்கூடாது. எப்படி தான் பேசணும்? இந்த சி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற வெர்பு. சியோட பாஸ்ட் ஃபார்மோட வெர்ப் என்ன? அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சியோட பாஸ்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சா. இதை நம்ம V1 அப்படின்னு சொல்லுவோம், இதை நம்ம V2 அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா V2ல் இருக்கிற வேர்பு தான் நம்ம இங்கே பேசணும். பேசலாமா? ஐ சா, நான் பார்த்தேன். நம்ம இந்த சென்டென்ஸில் பாதிக்கு மேலே பேசியாச்சு. யாரை பார்த்தேன் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? அருணை பார்த்தேன். அருண். ஐ சா அருண். நம்ம ஒரு சென்டென்ஸ், அதாவது இந்த ரெண்டாவது சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சாச்சு. ஈஸியாக புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழில் ஒரு பெரிய சென்டென்ஸாக பேசும்போது ஃபர்ஸ்ட் அதை ரெண்டாக உடைங்க.
எந்த சென்டென்ஸ் நீங்கள் தமிழில் கடைசியாக பேசுகிறீங்களோ அதை நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் பேசும்போது அது அப்படியே ஃபஸ்ட்டு வந்துடணும். ஐ சா அருண், நான் அருணை பார்த்தேன். ஐ சப்ஜெக்ட், சா வெர்ப், அருண் ஆப்ஜெக்ட். இந்த சென்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ இந்த அருணை நான் எப்போ பார்த்தேன்? அதுக்கான ஆன்சர் என்ன இருக்குது? நேற்று நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது. ஸோ அப்போனா இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. கடந்த காலத்தில், அதாவது பாஸ்ட், நேற்று நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அருணை பார்த்தேன். அப்போனா இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இங்கே சப்ஜெக்ட் என்னது? நான் தான் சப்ஜெக்ட். வெர்ப் என்னது? விளையாடி கொண்டிருந்த பொழுது வெர்ப். விளையாடுறது தான் வெர்ப். எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் தான் பேசணும். நான் தான் சப்ஜெக்ட், சப்ஜெக்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேர்பை பேசணும். இங்கே என்ன வேர்ப் இருக்குது? விளையாடி கொண்டிருந்த பொழுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, பாஸ்டில் ஒரு செயலை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக ப்ளே அப்படிங்கிற வேர்பை பேசக்கூடாது. அந்த ப்ளே அப்படிங்கிற வேர்புக்கு முன்னாடி ஒரு ஆக்சிலரி வேர்பை பேசிட்டு தான் பேசணும். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா வாஸ். ஐ வாஸ். இப்போ இங்கே என்ன செயலை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த பொழுதுன்னு சொல்ல வந்திருக்கேன்? விளையாடி கொண்டிருந்த பொழுது. விளையாடுறதுக்கு என்ன சொல்லுவேன் இங்கிலீஷில்? ப்ளே. நல்லா கவனிங்க, கொண்டிருந்த பொழுது, தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருந்த பொழுது. அந்த கொண்டிருன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? எங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து தான் பேசணும். பிளேயிங். எல்லோரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. ஐ வாஸ் பிளேயிங். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா நான் என்ன விளையாடி கொண்டிருந்த பொழுது அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். சூப்பருங்க, கரெக்டாக பேசிட்டீங்க. கிரிக்கெட். ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட். இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஆனால் இந்த சென்ஸ் பார்த்திங்கன்னா பொழுது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். நான் அதை உங்களுக்கு பின்னாடி சொல்லிக் கொடுக்கேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சென்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா யாருடன் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? என் நண்பர்களுடன். உடன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா வித் அப்படின்னு சொல்லுவோம், மறந்துடாதீங்க. உடன் அப்படின்னா வித் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறைய இடங்களில் இந்த வித் வச்சு பேசுவோம், ஓகேங்களா? எப்படி பேசலாம்? என் நண்பர்களுடன். சொல்லுங்க பார்ப்போம். சூப்பருங்க, கரெக்டாக பேசிட்டீங்க. வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சேர்ந்து பேசலாமா? ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த சென்ஸ் முடியலை. எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? நேற்று. நேற்று அப்படின்னா எஸ்டர்டே. நல்லா கவனிங்க, எப்பயுமே இங்கிலீஷில் நீங்கள் ஒரு டேட்டை அல்லது ஒரு டேவை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக பேசுங்க, ஓகேங்களா? இப்போ எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டர்டே. நல்லா கவனிங்க, நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சென்டென்ஸை நம்ம ரெண்டாக உடச்சி தான் இங்கிலீஷில் நம்ம 2 சென்டென்ஸாக எழுதியிருக்கோம். இப்போ இந்த 2 சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. நான் அருணை பார்த்தேன். நான் நேற்றைய நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது. இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் ஏதோ ஒரு சின்ன வேர்டு இணைச்சாதான், லிங்க் பண்ணாதான் இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லென்த்தியான சென்டென்ஸாக நமக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியான சென்டென்ஸில் தனித்தனியாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய அந்த சின்ன வேர்டு என்னது? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க, பொழுது. இந்த பொழுது அப்படிங்கிற வேர்ட் வந்தால் மட்டும்தான் இந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய பாலமாக மாறும். பொழுது அப்படின்னா எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நம்ம நிறைய இடங்களில் இந்த வேர்டை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். எப்படி பேசலாம் அப்படின்னா while. இப்போ இதை எடுத்துடலாம்.
இப்போ பாருங்களேன், இந்த சென்டென்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய சென்டென்ஸாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? I saw Arun while I was playing cricket with my friends yesterday. பாருங்களேன், இவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை உங்களால் நல்லா புரிஞ்சு அதை நல்லா எழுதி ஈஸியாக இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண முடியுதா? உங்களால் நல்லா பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கிடைக்குதா? உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கா அப்படின்னா காமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் வைக்கிறீங்க. இந்த சென்டென்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே சென்டென்ஸை எக்ஸாக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு கற்றுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுருக்காங்க. உங்களுக்கு எங்கேயாவது புரியலை அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியாக ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வைக்க போகிறேன். இதே கான்செப்டில் நான் இன்னொரு சென்டென்ஸ் எழுத போகிறேங்க. அந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ண நானும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் கூட சேர்ந்து நான் இங்கே எழுதிட்டே இருக்க போகிறேன். ஓகேங்களா? செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் இருக்க போது, கொஞ்சம் மட்டும் மாறி இருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோ பெரிய சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வாய் திறந்து பேசுங்க. ரெண்டாக உடைக்கணும். எப்படி உடைக்கலாம்? நேற்று நான் என் அப்பாவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த போது. நம்ம போது பொழுது எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சென்டென்ஸ். ஓகே, இது ரெண்டாவது சென்டென்ஸ். நான் என் ஆசிரியரை பார்த்தேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கிலீஷில் பேச வரும்போது தமிழில் இருக்கிற ரெண்டாவது சென்டென்ஸ் தான் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன, வெர்ப் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஐ தான் சப்ஜெக்ட், அதான் நான் தான் சப்ஜெக்ட், பார்க்குறது தான் வெர்ப், என் ஆசிரியரை இவங்க தான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? பேசலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும், சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா நான், வெர்ப்னா பார்த்தேன். ஐ சா நான் பார்த்தேன். யாரை அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குதுன்னா என் ஆசிரியரை. என் ஆசிரியர்னு அப்படி சொல்லலாம், மை டீச்சர். ஐ சா மை டீச்சர். நான் என் ஆசிரியரை பார்த்தேன். சூப்பருங்க. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் சென்டென்ஸ் பேசலாமா? செகண்ட் சென்டென்ஸ் என்னது? நேற்று நான் என் அப்பாவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த போது. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசணும். எப்படி பேசலாம்? என்கிட்ட சேர்ந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஐ வாஸ், சாப்பிட்றதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஈட். இதோட ஒரு ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த செயல் பாஸ்டில் நடந்திருக்கு. பாஸ்டில் தொடர்ச்சியாக ஒரு செயலை நான் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்ததுனால நம்ம ஈட் அப்படிங்கிற வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வாஸ் தான் ஆக்சிலரி வெர்பாக வரணும். ஓகே, இப்போ என்ன பேசலாம் அதுக்கப்புறம்? ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். யாரு கூட அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே என்ன ஆன்சர் இருக்குது? என் அப்பாவுடன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? வித் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க. என் அப்பாவுடன் அப்படின்னா அப்படி சொல்லலாம், வித் மை ஃபாதர். எப்போ? நேற்று, yesterday. இப்போ நம்ம ரெண்டு சென்டென்ஸ் எழுதியாச்சு பார்த்தீங்களா? ரெண்டு சென்டென்ஸை தமிழில் உடைச்சோம், அந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்னு பாருங்கள், ஐ சா மை டீச்சர். நான் என் ஆசிரியரை பார்த்தேன். ஐ வாஸ் ஈட்டிங் வித் மை ஃபாதர் yesterday. நான் என் அப்பாவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த ரெண்டு வேர்டையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா தமிழில் போது பொழுது. இதுதான். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சூப்பருங்க, கரெக்டாக பேசிட்டீங்க. while. இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். ஐ சா மை டீச்சர் while I was eating with my father yesterday. பாருங்களேன், எவ்வளோ பெரிய தமிழ் சென்டென்ஸை நம்மளால் ஈஸியாக நல்லா புரிஞ்சு
இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படின்னா முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. நான் என்ன சொன்னேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த வீடியோ முடியும் போது நீங்களாகவே ஒரு லென்த்தியான சென்டென்ஸை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு இங்கிலீஷில் பேசுவீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பேசிட்டீங்களா? புரிஞ்சிருச்சா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லணும். இனிமேல் இது போல் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.